தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத காலாவதியாகி போன சில திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய விதிகளில் இன்னும் இருக்கிறது. அது நமக்கு பெரிய இடையூறாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், பிஎம்ஜிஒய் திட்டம். அது வந்து கிராமப்புறங்களுக்கு சாலைகளுக்கு கிராமப்புறக்கு சாலை வழங்குகிற திட்டம். அதனுடைய விதியே இதுவரை சாலையே போடப்படாத கிராமத்திற்கு சாலை போடுவதற்கான திட்டம் தான் அந்த திட்டம். ஆனால் மொத்த தமிழ்நாட்டில் 9 கிராமம் தான் இருக்கு இதுவரை சாலை இணைப்பே இல்லாத கிராமங்கள். அப்படின்னா அந்த திட்டத்துடைய ஒரு நிதியை கூட நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ மதுரை மாவட்டத்தில் இணைப்பு சாலை இல்லாத கிராமமே கிடையாது. அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய அந்த ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ அந்த திட்டத்தினுடைய நிதியெல்லாம் யாருக்கு போகும்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் இணைப்பு சாலைகள் இல்லாத கிராமங்கள் அதிகம் இருக்கிற மாநிலங்கள்ல அந்த திட்டத்தினுடைய மொத்த நிதியை பயன்படுத்தவே ஒழிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், மதுரை மாவட்டம் போன்ற மாவட்டத்தில் 1% நிதியை கூட பயன்படுத்தாத நிலை. எனவே அது போன்ற திட்டத்தின் விதிமுறைகள் மாற்றப்பட வேண்டும். இணைப்பு சாலையே இல்லாத கிராமம் என்பதற்கு பதிலாக இணைப்பு சாலையில் இருந்தாலும் ஏற்கனவே பழுதடைந்த இணைப்பு சாலைகளாக மீண்டும் போடப்பட வேண்டிய இணைப்பு சாலைகளாக இருக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமாக இன்றைய கூட்டத்தில் வாயிலாக நான் ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல உங்களுக்கு தெரியும், ஜிஎம் ராம்ஜி பழைய என்ஆர்ஜிஏ திட்டம், அது இதுவரை மெட்டீரியல் காம்பவுண்ட்ல 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது உழைப்பில் மனிதர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தில் 100% ஒன்றிய அரசு கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது அதை 60%, மாநில அரசு 40% என்று மாற்றி ஜூலை 1ஆம் தேதி நடைமுறையாகிறது. இது எல்லா மாநிலங்களுக்கும் பெரிய சிரமத்தை உருவாக்குறது, தமிழ்நாட்டுக்கும் அந்த சிரமத்தை உருவாக்குகிறது. இது இயல்பாக இது களத்திலே நிற்கிற ஏழை எளிய மக்களுக்கான ஒரு பாதிப்பை உருவாக்கும் என்பதே மாற்று கருத்தில்லை. இந்த விஷயங்களும் இது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாமல் நாம் என்ன பணியாற்றுவது என்பதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அதே போல நம்முடைய மாவட்டத்தினுடைய பிரத்யேகமான சில விஷயங்கள் குறிப்பாக சொல்வதென்றால், நம்முடைய ரயில்வே துறை, ரயில்வேயினுடைய அரசரடி ரயில்வே மைதானம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த ரயில்வே கிரவுண்ட் இடமே ரயில்வே துறைக்கு சொந்தமானதல்ல. அந்த இடமே வருவாய்த்துறைக்கு, தமிழக அரசுக்கு சொந்தமான இடம். ஏற்கனவே நம்ம தெரிவித்திருக்கிறோம், ரயில்வேயால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அந்த இடம். இப்போ அந்த இடத்தில் நடைப்பயிற்சி செய்கிறவர்களுக்கு மாதம் 400 ரூபாய் என்றும், கார் வாடகைக்கு மாதம் 700 ரூபாய் என்றும் புதிய கட்டணத்தை அவங்க பட்டியலிட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், ரயில்வே துறை உடனடியாக அந்த கட்டணத்தை பட்டியலை நீக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த இடமே மதுரை மாவட்ட வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம், அதை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். ரயில்வே துறைக்கும் டைரக்ஷன் கொடுத்திருக்கிறோம். அதே போல மாவட்ட நிர்வாகமும் அதை தலையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல நகாயில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை சிட்டம்பட்டியில் இப்போ பைபாஸ் ரோடு இறங்குது. சிட்டம்பட்டி இணைப்புல, அந்த இணைப்புல போடப்பட்டிருக்கிற சாலை மிக அதிக விபத்துக்கள் நடப்பதை போன்ற இணைப்பு என்பது திட்டமிடப்பட்டிருக்கு. அது மாற்றப்பட வேண்டும். இல்லைன்னா வருஷத்துக்கு 30-40 ஆக்சிடென்ட் நடக்கும், உயிரிழப்பு நடக்கும். அந்த திட்டத்தில் மாறுதல் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். அதே போல கார்ப்பரேஷன் சார்ந்த நிறைய விஷயங்கள் வழிகாட்டுதல் செய்யப்பட்டிருக்கு. போக்சோ ஆக்ட், அதே போல போதைப் பொருள் உபயோகம், அதை கட்டுப்படுத்துவதற்கான ஆய்வுகள் என்பது செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக போக்சோ ஆக்ட்ல மதுரை நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்தில், ஊரகத்தில் போக்சோ வழக்குகள் இந்த ஆண்டு மிக அதிகமாக பதிவாகி இருக்கு. நகர்ப்புறம் ஏற்கனவே இருக்கிற ஆவரேஜில் இருக்கு. மதுரையோட ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ல ஏறக்குறைய 2 மடங்கு அதிகமாக பதிவாகி இருக்கு. அதை கட்டுப்படுத்த ஒரு பகுதிக்கு விழிப்புணர்வு, அது சார்ந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதும், அதே போல கஞ்சா பழக்க வழக்கங்கள், போதைப் பொருளினுடைய விநியோகத்தில் மாவட்ட காவல்துறை, மாநகர காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு போதைப் பொருள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, பதிவு செய்ய என்பதை போன்ற ஆய்வுகள் மிக கூடுதலாக இந்த கட்டங்களிலே, இன்றைய ஆய்வுகளிலே நடத்தி இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, யாரு
இன்னைக்கு வந்து பேரூராட்சி நகராட்சி சேர்மன்கள் அநேகமாக வந்து 2 பேர் தான் கை தூக்குனாங்க, பேசுனாங்க. வேற யாரும் கை தூக்கல. அப்படிலாம் கிடையாது. பிரதிநிதிகள், நான் தான் கூட்டத் தலைவர். அதிகமாக அவங்க பேசணுன்றதுக்காக தான் அந்த கூட்டத்தை இவ்வளவு அழகா நடத்துறோம். இவ்வளவு ஏறக்குறைய எல்லா எம்எல்ஏக்களும், எனக்கு தெரிஞ்ச எல்லா எம்எல்ஏக்களும் பேசிட்டாங்க. 2-3 சேர்மன் பேசிட்டாங்க. மற்றவங்க ஒருவேளை பேசாம இருந்திருக்கலாம். கை தூக்குனாங்கன்னா நான் கூப்பிட போறேன். அது ஒன்றும் இல்லை. அதாவது வந்து நண்பர்களே, இப்ப சட்டமன்ற நாடாளுமன்றம் வந்து பிரதிநிதித்துவ அவை. அதுல வந்து முழுமையாக மக்களுக்கு போய் சேரணும். இது வந்து நிர்வாக ஆய்வு கூட்டம். எனவே ஆய்வு கூட்டத்தில் ஒரு அனைத்து துறை சார்ந்த இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி இது. எனவே அனைத்தையும் பொதுவில் வைத்து ஆய்வு செய்ய முடியாது. எனவே ஆய்வினுடைய துவக்கத்தில் எல்லாரையும் நம்ம அனுமதிச்சிடறோம். ஆய்வுக்கு பிறகு ஆய்வினுடைய முடிவுகளை முழுக்க நம்ம பிரீஃப் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் வந்து வீடியோ இப்போ வந்து பல கோரிக்கை மட்டுமில்ல, நாங்கள் சொன்ன கோரிக்கையில் நீ ஏன் செய்யலைன்ற குற்றச்சாட்டு, அதுக்கு அதிகாரிகள் விளக்கம், அதை அனைத்துமே வந்து பொதுவில் வந்து வீடியோ அனுமதிப்பது முடியாது இல்லையா? அது தவறாக போயிடும். இல்ல, அரசியல் கேள்வியில அதிகாரிகளை வச்சுக்கிட்டு வேணாம், நிர்வாகம் சார்ந்த கேள்வி. இல்ல, 2 விஷயம். மாவட்ட ஆட்சியர் சார்பா நேற்று ஒரு பத்திரிகை செய்தி வந்துருச்சு. எங்களை வந்து ஆய்வுலாம் நடத்தலை, நாங்கள் போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் அப்படின்னு பத்திரிகை செய்தி வந்துச்சு. அந்த பத்திரிகை செய்தியை அவங்க காலத்திலே கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது 4 மணிக்கு நடந்தால் அது கொஞ்சம் 7 மணிக்கு இவ்வளவு பூரம் பிரேக்கிங் போக வேண்டியதில்லை. ஆனால் அதே நேரத்தில் கவர்னர் பேசிய விஷயங்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்த விஷயமா நான் சொல்லிட்டேன். அதாவது ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை ஆய்வு செய்ய எந்த ஒரு ஒன்றிய அமைச்சரோ அவருடைய துறையை ஆய்வு செய்யலாம், வேறொரு துறையை அவர் ஆய்வு செய்ய முடியாது. அனைத்து துறையையும் 39 அமைச்சகம் 96 ஸ்கீம் ஆய்வு செய்வதற்கான அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரம் எங்களுக்கு தான். இதுல தான் ஆய்வு செய்ய முடியும். வேற யாரும் ஆய்வு செஞ்சாலும் அதிகாரிகள் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, போனா நாங்கள் விளக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1. 2வது, கவர்னர் வந்து வைகை ஆற்றை தாண்டினோடனே ஆற்றுல ஏன் தண்ணி இல்லை அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த கோடையில ஜூன்ல ஏற்கனவே இருக்கிற பருவமழை 30% தான் பெஞ்சிருக்கு. போன ஆண்டு இதே மாதம் 72 அடி தண்ணி, இது வைகை அணையில இருந்த தண்ணி இப்ப 32 அடி தான் இருக்கு. 32 இல்ல இல்ல அவர் தண்ணியே சொல்லிட்டு புனரமைப்பு, அதுதான் புனரமைப்பு செய்யலன்னு. இப்ப நீங்க வந்து அவரை கடந்து போன இடத்துல உயர் நீதிமன்றம் இருந்துச்சு. இத்தனை வழக்கு ஏன் நடக்காம இருக்கு? வழக்கு நடத்தலாம்னு கேட்கலாமா? இவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்குல்ல நீதிமன்றத்துல, ஏன் இவ்வளவு வழக்கு நிலுவையில் இருக்கு? நான் வேணா வந்து ஆளுநர் மாளிகை தலையிடலாமான்னு கேட்க முடியுமா? இந்த போங்க, எய்ம்ஸ் 10 வருஷமா கட்டி முடிக்காம இருக்காங்க. ஏன் எய்ம்ஸ் இன்னும் கட்டி முடிக்கல? ராஜ்பவன் உடனடியே நடவடிக்கை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் வந்து அந்தந்த துறை, பொதுப்பணித்துறை செய்ய வேண்டியதை பொதுப்பணித்துறை தான் செய்யணும். நீதித்துறை செய்யணும்னு இல்ல செய்யலன்னு சொல்றது வேற. இதை வந்து சரிப்படுத்துங்க, அந்த ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. அது பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அதை செய்வோம் என்று ஒரு இணை நிர்வாகத்தை நடத்துகிற முயற்சி இருக்கு. அதை நாம் அனுமதிக்க முடியாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இல்ல, நேத்தே சொல்லிட்டேன், ஆளுநர் மாளிகை களத்தில் இறங்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சட்டப்பூர்வமான விஷயம் கிடையாது. ஒரு இணை நிர்வாகத்தை ஆளுநர் மாளிகை நடத்த முடியாது. ஆளுநருடைய அமைச்சகத்தினுடைய முடிவை செயலாக்கம் செய்கிறவர் மட்டும்தான். மற்றபடி ஒரு இணை நிர்வாகத்தை நடத்த முடியாது. நிச்சயமாக வைகை, அதாவது இப்பொழுது ஒரு நல்ல நடவடிக்கை. கழிவு நீரினுடைய வைகை நீர் வந்து கழிவு நீர்ல வைகையில கழிவு நீர் கலப்பது அநேகமாக நிறைய குறைந்து, இப்போ பந்தடி கால்வாயினுடைய புனரமைப்பு வந்தால் இன்னும் வந்து குறைந்துடும். அது போக வையை தூய்மையாக்குவதற்கான ஒரு வேலை வந்து செய்யணும். நிச்சயமாக அடுத்த 1-2 மாதங்கள்ல ஒரு பெருமளவு மக்கள் இயக்கமாக அதை முன்னெடுத்துட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுப்போம் என்பது. உங்களுக்கு ஆன்சர். அதாவது வந்து மீனாட்சி அம்மன் முன்னாடி வந்து பழைய ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல பள்ளமா போட்டாங்க அந்த நவீன் பேக்கரி ரோடு. அது வந்து இப்போ வேற எஸ்டிமேட் போட்டு ரைட்டாக, அதாவது மழைநீர் வாய்க்காலோட ரோடு உயரமா இருக்கு. அப்படி டிசைன் பண்ணே தப்பு. இப்போ வந்து திருப்பி
ரெனோவேட் பண்றதுக்கு எஸ்டிமேட் போட்டிருக்கோம். தற்சமயமா சார் ஆணையாளர் வந்த புதுசுல ஆய்வு பண்ணி வடக்கு மாசியில ஒரு பைப் லைன் கொடுத்து கீழமாசி ஜங்ஷன் கொண்டு போயிருது அந்த லைனை அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். அது முற்றிலுமா தடுக்கும். தொடர்ச்சியாக அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். நீ அந்த கவசங்களோட பாதுகாப்பு உபகரணங்களோட தான் பணியாற்றணும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். இங்க இந்த இல்ல நீங்க என்ன இல்ல அப்புறம் இவர் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டுட்டாங்க. இன்னைக்கு திசா மீட்டிங்ல நாங்க பேசினா சொல்லிட்டோம். அதை முடிச்சுக்கலாம். அதுக்கு மற்ற பேசுவோம்.